السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 229. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 229ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஜியாரத்தி அஹ்லில் கைரி வ முஜாலசத்திஹிம் வ சுஹ்பத்திஹிம் வ மஹப்பத்திஹிம் வ தலபி ஜியாரத்திஹிம் வ துஆஇ மின்ஹும் வ ஜியாரத்தில் மவாதிஇல் ஃபாதிலத்தி என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 229ஆம் நாள் பாடத்தில் உவைசுல் கர்னி ரதியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸானது ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இதை ஒரே பாகத்தில் ஒரே பகுதியில் சொல்லி முடிப்பது என்பது ஒரு லேசான காரியம் கிடையாது. அதன் காரணமாக இதனை ஒரு 3 பாகங்களாக தொகுத்து உங்களுக்கு ஒவ்வொன்றாக நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதில் முதலாம் பாகமான இதற்கு முந்தைய பாடத்தில் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய அந்த வரலாறு என்ன, அதனுடைய செய்திகள் என்ன, அந்த ஹதீஸினுடைய மொத்த கருத்து சுருக்கம் என்ன என்பதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த 2ஆம் பாகத்துல, இந்த பாகம் 2இல் இந்த ஹதீஸிற்கான தர்ஜிமாக்களை நம்ம வாசிப்போம். அப்போ இங்கு மொத்தம் 3 ரிவாயத்துகள் சொல்லப்படும், 3 அறிவிப்புகள் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படும். அதில் இருக்கக்கூடிய அந்த அசலான ரிவாயத்தான முதல் ரிவாயத், அதற்கான தர்ஜுமாக்களை மாத்திரம் இன்றைய இந்த பாகம் 2இல் நம்ம பார்க்க இருக்கிறோம். மீதமுள்ள அந்த 2 ரிவாயத்துகளை இன்ஷா அல்லாஹ் நாம் 3ஆம் பாகமான அந்த பாடம் 230இல் இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 372வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 372வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வஅன் உஸைர் இப்னு அம்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, அப்போ அம்ர் என்பவருடைய மகனான உஸைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. வயகாலு, இன்னும் சொல்லப்படும், இப்னு ஜாபிர். அப்போ இந்த உஸைர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு இப்னு அம்ர் என்பதாகவும் சொல்லப்படும், இப்னு ஜாபிர் என்பதாகவும் சொல்லப்படும் என்ற விஷயத்தை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, வஹுவ நும் அதுவாகிறது, பிலம்மில் ஹம்ஸதி, ஹம்சாவிற்கு லம்மு செய்வது கொண்டு, வஃதஹி சீனில் முஹ்மலதி, இன்னும் புள்ளி வைக்கப்படாத அந்த சீனிற்கு ஃபதஹ் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். ஓ, ஹம்சாவிற்கு லம்மு செஞ்சு வாசிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த புள்ளி இல்லாத இந்த சீனுக்கு ஃபதஹை வைத்து வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். கால, அந்த உஸைர் இப்னு அம்ர் என்பவர்கள் சொன்னார்கள், கான உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு,
கத்தாப் என்பவருடைய மகனான சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், அமீருல் முஃமினீனான சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இதா அதா அலைஹி, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் வந்தால், அம்தாது அஹ்லில் யமனி, யமன் நாட்டினுடைய யமன் வாசிகளினுடைய அந்த உதவியாளர்கள், அந்த உதவியாளர்கள் எல்லாம் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் வந்தால், சஅலஹும் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்பவர்களாக ஆகியிருந்தார்கள். அஃபீக்கும் உவைஸ் இப்னு ஆமிர், ஆமிர் என்பவருடைய மகன் உவைஸ் என்பவர்கள் உங்களில் இருக்கிறாரா என்று கேட்கக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆகியிருந்தார்கள். என்ன சொல்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல இந்த யமன் நாட்டு வாசிகள் எல்லாம் வருவாங்க. யமன் நாட்டு வாசிகள் இருக்கக்கூடிய அந்த உதவியாளர்கள் எல்லாம் வரும் பொழுது, இந்த உதவியாளர்கள் யாரு வந்தாலும் சரி, நம்ம அந்த யமன் நாட்டுல இருந்து யாரு வந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போய் உமர் ரலியல்லாஹு கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உங்க கூட்டத்துல தானே உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எத்தகைய நிலையில இருக்கிறாங்க, அவங்களை பற்றி நல்ல நலம் விசாரிக்கக்கூடியவர்களாக அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. பாருங்க, ஹத்தா இறுதியில் அதா அலா உவைஸின் ரலியல்லாஹு அன்ஹு, இறுதியாக அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த ஹூடைய நமீர் உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பார்த்து போகுது. இப்போ அதே மாதிரி ஒரு சமயம் உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து ஃபகால லஹு, அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அந்த உவைஸ் இப்னு ஆமிர், நீங்கள் தானே ஆமிர் என்பவருடைய மகன் உவைஸாக இருக்கிறீர்கள், நீங்கள் உவைஸ் இப்னு ஆமிர் தானே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல கேட்டாங்க. அப்போ கால, அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நஅம், ஆமாம், நான் தான் அந்த உவைஸ் இப்னு ஆமிர் என்பதாக அவர்களும் சொன்னார்கள். பின்பு கால, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், மின் முராதின் சும்ம மின் கரனின், முராத் என்ற கூட்டத்திலிருந்தும் பிறகு அந்த முராத் என்ற கூட்டத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவான அந்த கரண் என்ற கூட்டத்திலிருந்தும் உள்ளவர் தானே நீங்கள் என்று கேட்டார்கள். இப்போ முராதுன்னு ஒரு கூட்டம் இருக்குமே, அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தானே. இன்னும் அந்த கூட்டத்தில் உட்பிரிவான கரண் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டம் இருக்குமே, அந்த கூட்டத்தை சார்ந்தவர் தானே நீங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்கிறாங்க, உறுதிப்படுத்துறதுக்காக. அப்போ கால, அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நஅம், ஆமாம், நீங்கள் சொன்ன அந்த முராது கூட்டத்திலிருந்தும் அதனுடைய உட்பிரிவில் இருக்கக்கூடிய கரண் என்ற கூட்டத்திலிருந்தும் உள்ளவர் தான் நான் என்று அவர்களும் பதில் சொன்னார்கள். அப்பொழுது கால, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், ஃபகானபிக்க, உங்களை கொண்டு ஆகியிருந்தது தானே, பரசுன், வெங்குஷ்டம் என்பது உங்களை கொண்டு ஆகியிருந்தது தானே. இப்போ வெங்குஷ்டம் என்ற நோய் என்பது உங்களுக்கு ஆக இருந்துச்சு தானே, வெங்குஷ்டம் என்ற நோய் உங்களுக்கு இருந்துச்சு தானே என்று அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் கேட்டார்கள். இன்னும் ஃபபரஅத மின்ஹு இல்லா மௌதிஅ திர்ஹமின், ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவு உள்ள இடத்தை தவிர அந்த நோயிலிருந்து நீங்கள் சுகம் பெற்று விட்டீர்களா என்று கேட்டார்கள். அதாவது உங்களுக்கு வெங்குஷ்ட நோய் என்பது இருந்துச்சு தானே, அதிலிருந்து அல்லாஹு தஆலா அந்த நோயிலிருந்து உங்களை நீக்கிட்டான். இப்போ உங்களிடமிருந்து அந்த நோய் என்பது ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவு உள்ள இடத்தை தவிர எல்லாம் நீங்கி விட்டது தானே. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு வெள்ளி நாணயம் இருக்குன்னு சொன்னா, இந்த வெள்ளி நாணயம் எவ்வளவு அளவு இருக்கும், சின்ன ஒரு அளவு இருக்குமா இல்லையா, ஒரு ரூபா காயின் மாதிரி, அந்த காயின் அளவிற்கு தான் அவருக்கு அந்த வெங்குஷ்ட நோய் என்பது இருக்கக்கூடியதாக இருந்தது. மற்ற எல்லா நோய்களும் அல்லாஹு தஆலா ஷிஃபாவாக்கி விட்டான். என்ன சொல்ல வராங்க, அந்த 100% நோய் இருக்குதுன்னு சொன்னா, அந்த 100% வந்து ஒரு 2% மட்டும் தான் மிச்சம் இருக்குது. மற்ற 98% நீங்கி விட்டதே, அல்லாஹ் தாலா நீக்கினானே, அவர்கள் தானே நீங்க. இப்ப அந்த வெங்குஷ்ட நோயிலிருந்து நீங்கள் ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவு உள்ள இடத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டும் நீங்கி விட்டீர்களே, அவங்க தானே நீங்க என்று கேட்கிறார்கள். கால, அதற்கும் அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நஅம், ஆமாம் என்பதாக சொன்னார்கள்.
ஆமாம், எனக்கு வெங்குஷ்ட நோய் இருந்ததுதான். அதிலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவு உள்ள இடத்தை தவிர எனக்கு மற்றது எல்லாம் நீக்கிவிட்டார் என்ற பதிலையும் அவர்கள் சொன்னார்கள். பின்பு கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லக வாலிதத்துன், உங்களுக்கு உம்மா இருக்கிறார்கள் தானே என்று கேட்டார்கள். உங்களுக்கு தாயார் இருக்கிறார்கள் அல்லவா? இப்போ உங்களுக்கு தாயார் இருக்கிறார்களே ஒரு தாய் என்பதாக கேட்ட பொழுது கால, அதற்கும் உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நஅம், ஆமாம், எனக்கு ஒரு தாய் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் அவங்க சொன்னாங்க. அப்போ கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செவியுற்றுள்ளேன். யகூலு, அவர்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யஅதி அலைக்கும், உங்களுக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு மத்தியில் வருவார் உவைஸ் இப்னு ஆமிர், ஆமிர் என்று சொல்லப்படக்கூடியவரான மகனான உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு மத்தியில் வருவார்கள். உங்களிடத்துல அவங்க வருவாங்க. மஅ அம்தாதி அஹ்லில் யமனி, யமன் நாட்டு வாசிகளுடைய அந்த உதவியாளர்களோடு அவர்கள் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் மின் முராதின், அவர்கள் முராத் என்ற கூட்டத்தில் இருந்தும் உள்ளவராக இருப்பார். சும்ம மின் கரணின், பின்பது முராது கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முராது கூட்டத்தினுடைய உட்பிரிவான அந்த கரண் என்ற கூட்டத்தில் இருந்தும் உள்ளவராக இருப்பார். இன்னும் கானபிஹி பரசுன், இன்னும் அவரை கொண்டாக இருக்கும் பரசுன், வெங்குஷ்ட நோய் என்பது அவரை கொண்டாக இருக்கும். அப்போ இந்த முராத் என்ற கூட்டத்திலிருந்து அதன் உட்பிரிவான கரண் என்ற கூட்டத்திலிருந்து வரக்கூடியவராக இருப்பாரு. இன்னும் அவருக்கு வெங்குஷ்ட நோய் என்ற ஒரு நோயானது இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் தபராமின்ஹு, இன்னும் அந்த வெங்குஷ்ட நோயிலிருந்து அவர் நீங்கி விடுவார். இல்லா மௌதிஅ திர்ஹமின், ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவு தவிர, ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவு உள்ள இடத்தை தவிர அதிலிருந்து அவர் நீங்கி விடுவார். லஹு வாலிதத்துன், இன்னும் அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கும் வாலிதத்துன், ஒரு தாயார் இருப்பார். ஹுவ, இன்னும் அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஹா பர்ருன், அந்த தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார். அப்போ அந்த தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார்னா, அந்த தாயிடத்தில் நல்லபடியாக நடந்து கொண்டு, அந்த தாய்க்கு அந்த தாயை மனநோகாமல் நடந்து கொண்டு அவரை நல்ல முறையாக கவனித்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அப்படி நன்மையை செய்யக்கூடியவராக அவர் இருப்பார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அக்ஸம அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது அவர்கள் சத்தியம் செய்தால், அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்து விட்டால், லஅபர்ரஹு, அதை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி விடுவான். திட்டமாக அவர் சத்தியத்தை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி விடுவான். அப்போ அவங்க ஒரு விஷயத்தின் மீது, அல்லாஹ் மீது சத்தியமற்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அந்த விஷயத்தை இவர் சத்தியம் செய்தது காரணமாக இவருடைய சத்திய பொய்யாகிவிடக் கூடாது என்ற காரணத்தினால அல்லாஹு தஆலாவே அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். அந்த அளவிற்கு சிறப்பு முக்கியவராக அந்த உவைஸ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இன்னும் இறுதியாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன் இஸ்ததஅத, நீங்கள் சக்தி பெற்றால், ஐ யஸ்தக்ஃபிர லக, உங்களுக்காக அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அவர் பாவ மன்னிப்பு தேடுவதை நீங்கள் சக்தி பெற்றால், ஃபஃஅல், நீ செய்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி அவங்க உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வாய்ப்பு, அதாவது அதற்கான சக்தி நீங்க பெற்றீங்கன்னு சொன்னா அவரிடத்துல நீங்க பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்க. உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி அவரை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள். ஏன்னா இவர் கேட்கக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இவர் யாருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார பாவ மன்னிப்பு செய்கிறார்களோ அவருக்கான முழு பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். அதனால் நீங்கள் அப்படி செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஃபஸ்தக்ஃபிர்லி, எனவே எனக்காக வேண்டி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஓ உமர் ரலியல்லாஹு எனக்காக, அதனால நான் செய்த பாவத்துக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடி கொடுங்க என்று கேட்ட பொழுது ஃபஸ்தக்ஃபர லஹு, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்ற செய்தியை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு ஃபகால லஹு உமருன், அப்போ உமரு,
அப்ப அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் கேட்டார்கள், ஐன துரீது, எங்கே நீங்க நாடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்ப எங்கே நீங்க நாடுறீங்கன்னா, நீ எங்க போறதுக்கு நாடுறீங்க, நீ எங்க போறதுக்கு விரும்புறீங்க என்று அந்த உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து கேட்ட பொழுது, கால அந்த உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அல் கூஃபத்த, நான் கூஃபா நாட்டுக்கு செல்வதை நான் நாடுகிறேன் என்று சொன்னார்கள். நான் கூஃபா நாட்டை நோக்கி போறேன், கூஃபா நாட்டு தான் நான் எனக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு என்று சொன்ன பொழுது, கால அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அலா அக்துபலக்க, உங்களுக்காக நான் எழுத வேண்டாமா, இலா ஆமிலிஹா, அதன் அதிகாரியின் பக்கம், அந்த கூஃபா நாட்டின் அதிகாரியின் பக்கம், ஆளுநர் பக்கம் நான் உங்களுக்காக எழுத வேண்டாமா என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள். அப்போ நீங்க இந்த கூஃபா நாட்டை நோக்கி போறீங்க, நான் வேணா அந்த கூஃபா நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மன்னர்கள் இருப்பாங்க, அரசர்கள் இருப்பாங்களா இல்லையா, அங்கு அரசாட்சி செய்யக்கூடியவர்கள், அதனுடைய நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளுக்கு நான் வேணா உங்களுக்காக வேண்டி அந்த கடிதம் எழுதட்டுமா என்று கேட்டார்கள். ஏன்? அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய காலம், அவங்கதான் அப்ப ஜனாதிபதி. இப்போ கேட்கிறாங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்துல இருந்து ஒரு கடிதம் போடுச்சுன்னு சொன்னா, அந்த கோஃபா வாசிகளுடைய அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துக்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னா, யாரை குறித்து? இந்த உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை குறித்து எழுதுறாங்கன்னு சொன்னா, இந்த உவைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை நல்ல முறையாக கவனித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படித்தானே அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒருத்தவருக்கு சிபாரிசு செஞ்சு ஒரு லெட்டர் எழுதுறோம், இந்த ஆளு உங்க நாட்டுக்கு வராது, இந்த நபரை நீங்கள் நல்ல முறையாக கவனித்துக் கொள்ள வேண்டும், இது என்னுடைய உத்தரவு என்று ஒரு கடிதம் எழுதுறா. அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நல்ல முறையாக இந்த கூஃபா நாட்டு வாசிகள் எல்லாம் பார்த்துப்பாங்களா இல்லையா? அப்ப அதனாலதான் கேட்கிறாங்க, உங்களுக்காக வேண்டி நான் லெட்டர் எழுதவா, உங்களுக்காக வேண்டி நான் கடிதம் எழுதுனா உங்களை நல்லபடியாக கவனித்துக் கொள்வார்களே என்று கேட்ட பொழுது, கால அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், அகூனு, நான் ஆகிருப்பேன், ஃபி கபராஇன் நாசி, அந்த மக்களில் புழுதிகள் படிந்த, அதாவது புழுதிகள் படிந்த மக்களோடு நான் ஆகுவது எனக்கு அஹப்பு இலைய, என் பக்கம் அதுவே மிக பிரியமானதாகும், மிகவும் பிரியமானது அதுதான் என்று அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போ புழுதிகள் படிந்த மக்களோடு நான் ஆகுவது எனக்கு மிகவும் பிரியமானது என்று சொன்னார்கள்னா, புழுதிகள் படிந்த மக்கள்னா சாதாரண மக்கள், வேலை செய்யக்கூடிய. இப்போ இந்த குஃபாவாசிகளுடைய நிர்வாகத்திற்கு இவங்க லெட்டர் எழுதுனா, நிர்வாகத்தை அந்த நிர்வாகிகள் தான் கவனித்துக் கொள்வார்கள். அவர்களா மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள், மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள். அந்த பதவியில் இருப்பவர்களோடு, அந்தஸ்தில் இருப்பவர்களோடு எல்லாம் இருக்கிறத நான் ரொம்ப விரும்ப மாட்டேன். எனக்கு சாதாரணமான புழுதி படிந்த மக்களோடு, அதாவது வேலை செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய இத்தகைய மக்கள், இப்படி சாதாரணமான மக்களோடு கலந்து வாழ்வதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருக்கும் என்று அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் சொன்னார்கள். இப்போ இந்த செய்தி நிறைவு செய்திச்சு. அப்போ இதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கும் இந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கான உரையாடல் முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்தபடியாக பலம்மா கான மினல் ஆமில் முக்பிலி, அப்போ அடுத்த வருடத்திலிருந்து ஆன பொழுது, முக்பிலி அடுத்து வரக்கூடிய அந்த வருடத்திலிருந்து ஆன பொழுது, அப்ப அடுத்த வருஷம் வந்துருச்சு. அடுத்த வருஷம் ஆன பொழுது, ஹஜ்ஜ ரஜுல், ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்தார், மின் அஷ்ராஃபிஹிம், அந்த யமன் வாசிகளுடைய அந்த முக்கியஸ்தர்கள், அந்த முக்கியஸ்தர்களில் இருந்தும் ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்தார். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அப்போ அந்த யமன் நாட்டுல அடுத்த வருஷம் வருது. இப்படி உவைஸ் ரலியல்லாஹு பேசி அவங்க அனுப்பி வச்சிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. அடுத்த வருஷம் வருது. அடுத்த வருஷம் வந்துச்சுன்னு சொன்னா, அங்க அந்த யமன் நாட்டுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபர், முக்கியமானவர்களிலிருந்தும் ஒருவர், அவர் ஹஜ்ஜு செய்வதற்காக இங்க வராங்க, மதீனாவிற்கு வராங்க, மக்காவிற்கு வராங்க. வந்த பொழுது அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அந்த அந்த முக்கியஸ்தர்கள் வந்தாரா இல்லையா, அவர் ஒரு ஹஜ்ஜு செய்வதற்காக, அந்த நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை அன்னவர்களிடத்தில் வந்தார். அப்பொழுது அவர்களிடத்தில் அந்த முக்கியஸ்தர்கள் வந்தாலே ஹஜ்ஜு செய்ய வந்தாரா இல்லையா, அந்த ஒருவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், அன் உவைஸ், உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை குறித்து கேட்டார்கள்.
படம் ஆரம்பத்திலே சொன்னாங்க, யமன் நாட்டில இருந்து யார் வந்தாலும் சரி, உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு சிறப்பா சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பத்தி தான் விசாரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது யமன் நாட்டில இருந்து யார் வந்தாலும் சரி, உங்க ஊர்லான உவைஸ் ரலியல்லாஹு இருக்காங்க, அவர் இப்படிப்படியவராக இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அப்படியெல்லாம் விசாரிக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப அதே மாதிரியே இந்த ஹஜ் செய்ய வந்த இந்த நபரிடத்திலேயும் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஃபகால, அப்பொழுது அந்த ஒருவர், அந்த ஹஜ் செய்ய வந்த அந்த ஒருவர் சொன்னார், தரக்துஹு, அவரை நான் விட்டு வந்தேன், ரஸ்ஸல் பைத்தி, ஒரு சிறிய வீட்டோடு, கலீலல் மதாஇ, இன்னும் குறைவான வாழ்வாதாரம், அதாவது அவருடைய குறைந்த வாழ்க்கைக்கான அந்த குறைந்த செல்வத்தோடும் அந்த குறைந்த வீடோடும் அவரை நான் விட்டு வந்தேன் என்று அவர் சொன்னார். என்ன சொல்றாங்கன்னா, யாரை பத்தி நீ கேட்கிறீங்க? உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பத்தியா? அவர் ஒரு சின்ன வீட்டுல இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அவர் ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறவரே. அவர் வீடு ரொம்ப இடிஞ்சு போய் ஒரு சாதாரணமான விழுந்த ஒரு வீட்டுல இருக்கக்கூடியவராக இருப்பார். இன்னும் அவருடைய சொத்து மதிப்பு ரொம்ப கம்மி தான். அவருக்கு வாழ்வாதாரத்திலே ரொம்ப கஷ்டப்படக்கூடியவராக, ரொம்ப குறைந்தவராக இருக்கக்கூடியவராக தான் அவரை நாங்கள் வித்து வந்தோம். அப்படிதான் அவரை பார்த்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள். அப்போ கால அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செவியுற்றுள்ளேன். யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், யஅதி அலைக்கும், உங்களுக்கு மத்தியில் வருவார், உவைஸ் இப்னு ஆமிர், உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லப்படக்கூடியவர் உங்களுக்கு மத்தியில் வருவார். மஅ அம்தாதின் மின் அஹ்லி, மின் அஹ்லில் யமனி, யமன் வாசிகளில் இருந்தும் உதவியாளர்களோடு அந்த உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உங்களிடத்தில் வருவார். மின் முராதின், அவர் முராத் என்ற கூட்டத்தில் இருந்தும் உள்ளவராக இருப்பார். சும்ம மின் கரனின், பின்பு அந்த முராத் என்ற கூட்டத்தினுடைய உருப்பிரிவான அந்த கரண் என்ற கூட்டத்திலிருந்தும் உள்ளவராக அவர் இருப்பார். கானபிஹி பரசுன், இன்னும் அவரை கொண்டு ஆகிருந்தது பரசுன், வெங்குஷ்டம் என்பது அவரை கொண்டு ஆகிருந்தது. ஃபபரா மின்ஹு, இன்னும் அந்த வெங்குஷ்ட நோயிலிருந்து நீங்கிவிட்டார். இல்லா மௌதிஅ திர்ஹமின், ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவு உள்ள இடத்தை தவிர அவர் அதிலிருந்து நீங்கிவிட்டார். லஹு வாலிதத்துன், இன்னும் அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஒரு தாய் என்பவர்கள் இருந்தார்கள். ஹுவ, அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், பிஹா பர்ருன், அந்த தாய்க்கு நன்மை செய்யக்கூடியவராக அவர் இருப்பார். லவக்ஸம அலல்லாஹி, அல்லாஹ் மீது அவர் சத்தியமிட்டு விட்டால் என்று சொன்னால், லஅபர்ரஹு, அந்த சத்தியத்தை அல்லாஹு தஆலா திட்டமாக நிறைவேற்றி விடக்கூடியவனாக இருப்பான். எனவே நீங்கள் சக்தி பெற்றால், ஐயஸ்தக்ஃபிர லக, உங்களுக்காக வேண்டி அவர் பாவ மன்னிப்பு தேடுவதை நீங்கள் சக்தி பெற்றால், அப்போ உனக்காக அவர் பாவ மன்னிப்பு தேடுவதை நீ வசதி வாய்ப்பாக பெற்றுக்கொண்டால், எனவே நீ அதை செய்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன் என்ற செய்தியை அந்த ஹஜ் செய்ய வந்த அந்த நம்மிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். அது சிறப்பெல்லாம் சொல்றாங்க. உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க ஒரு சின்ன வீட்டுல இருந்து ஒரு பொருளாதார குறைவாக இருக்கக்கூடிய ஒருவரா நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் யமன் நாட்டு வாசிலிருந்து உதவியாளர்கள் வரக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க முராத் என்ற கூட்டத்திலிருந்து, இன்னும் கரண் என்ற அந்த உட்பிரிவிலிருந்து உள்ளவராக இருப்பாங்க. இன்னும் வெங்குஷ்ட நோய் என்பது அவருக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வெள்ளி நாணயத்தின் அளவு உள்ள இடத்தை தவிர அந்த வெங்குஷ்ட நோயிலிருந்து முழுமையாக அவர் நீங்கிவிட்டவராக இருப்பார். அவருக்கோ தாய் இருப்பவர்களாக இருப்பார்கள். அந்த தாய்க்கு நல்ல முறையாக நன்மை செய்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அவரு அல்லாஹ் மீது சத்தியப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னா அந்த விஷயத்தை அல்லாஹ்வே நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் சிறப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களை பார்ப்பதற்கான, அவர்களை சந்திப்பதற்கான, உங்களுக்காக அவர்கள் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவதற்கான அந்த நீங்க சக்தி பெற்றீங்கன்னு சொன்னா அவரிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ள நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த பார்த்தா உவைசன், அந்த நபர் உடனே உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் வந்தார். அப்போ இந்த நபருக்கு உடனே, ஐயோ உமர் ரலியல்லாஹு இவ்வளவு சொல்றாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த உவைஸ் ரலியல்லாஹு பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கிறாங்களா? இப்ப இவ்வளவு தடவை நம்ம ஊர்ல நடந்திருக்கிறாங்க அவங்க. இப்ப நம்ம நாட்டுல இருந்துகிட்டே அவங்களை நம்ம போய் இப்படி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோமே, நமக்கு இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லி உடனே ஓடோடி போய் உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்க்க போறாங்க. அப்போ உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் அந்த ஒருவர், அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஒருவர் வந்தார்.
ஃபகால அப்பொழுது அந்த ஒருவர் சொன்னார், இஸ்தக்ஃபிர்லி, எனக்காக வேண்டி நீங்கள் இஸ்தகஃபார் செய்யுங்கள் என்று அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவரிடத்தில் அந்த ஒருவர் சொன்னார். அப்போ கால அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் கால அந்த ஒருவர் சொன்னார், அந்த நீங்கள் அஹதசு அஹ்தன், காலத்தால் புதிதானவராக இருக்கிறீர்கள், பிசஃபரின் சாலிஹன், இன்னும் நல்ல ஒரு பயணத்தை கொண்டவராகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்னாங்க. அப்போ காலத்தால ரொம்ப புனிதமானவர்களா நீங்க இருக்கிறீங்க, இன்னும் நல்ல ஒரு பயணத்தை செய்து நல்ல ஒரு வழியில் வந்தவராகவும் நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு, ஃபஸ்தக்ஃபிர்லி, எனக்காக வேண்டி நீங்கள் இஸ்தக்ஃபார் செய்துங்க, எனக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அந்த உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து அந்த நபர் சொன்னார். பொழுது கால உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கேட்டார்கள், லகைத உமர, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை நீங்கள் சந்தித்தீர்களா என்ற விஷயத்தை கேட்டார்கள். அப்பொழுது கால அந்த ஒருவர் சொன்னார், நஅம், ஆமாம் உவைஸே, ஆமாம் நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை சந்தித்தேன் என்ற பதிலை சொன்னார். அப்போ ஃபஸ்தக்ஃபர லஹு, அவருக்காக வேண்டி, அது ஒரு நபருக்காக வேண்டி உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஃபஃபதினஹு லஹுன் நாசு, அந்த மக்கள் அவரை சரியாக புரிந்து கொண்டார்கள். ஃபத்தலக அலா வஜ்ஹி, இன்னும் அந்த ஒருவருடைய அந்த வழியின் மீது அவர் சென்று விட்டார். அப்போ அவர் வந்த வழியிலேயே அவர்கள் இப்படி இஸ்திக்ஃபாரை வாங்கிக் கொண்டு அல்லாஹ்விடம் இவர் துஆ செஞ்சாங்க. உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் செஞ்ச உடனே அந்த மக்கள் அவரை சரியாக புரிந்து கொண்டாங்க. பின்பு அவர் கேட்டுட்டு அவர் வந்த வழியில அவர் திரும்பவும் சென்று விட்டார் என்ற செய்தியை இதுவரை நமக்கு சொல்லி இந்த ஹதீஸை நமக்கு நிறைவு செய்து தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் இடம்பெறக்கூடிய அசல் ரிவாயத்தாக இருக்கு. அப்ப இதற்கீழ இன்னும் 2 ரிவாயத்துகளை சொல்லி தருவாங்க நமக்கு. இது ஒரு ரிவாயத்து, இது ஒரு ரிவாயத்து. அப்போ இத்தோட இந்த பாடத்துல, அதாவது இந்த பாகம் 2ஆன இந்த பாடத்தை நம்ம இதோட நிறைவு செய்திருக்கிறோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்த ரிவாயத்து, இங்கு சொல்லப்படக்கூடிய ஃபுருஆன கூடுதல் ரிவாயத்துகளான மற்ற செய்திகளை பற்றி, இதனுடைய தர்ஜமாக்கள் விளக்கங்களை எல்லாம் பற்றி இன்ஷா அல்லாஹ் அந்த பாகம் 3ல பேசி நம்ம இன்ஷா அல்லாஹ் பாகம் 3ஓட இந்த ஹதீஸை முழுமையாக நாம் நிறைவு செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.